எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ஊரில் கொலையை பண்ணிவிட்டு 14 வருஷம் தண்டனையை வாங்கிட்டு ஜெயிலுக்கு போவாங்கள்ல, அதில் நன்னடத்தை காரணமாக 4 வருஷம் தள்ளுபடி பண்ணி 10 வருஷம் ஆகிடுவாங்க. அப்புறம் அந்த பொந்த நாள் இந்த பொந்த நாள் ஆடி தள்ளுபடின்னு ஒரு 2 வருஷம் போயிடும். அந்த 8 வருஷமாக அவங்க உள்ளவா இருப்பாங்க. பெட்டிஷன் மேலே பெட்டிஷனை போட்டு தண்டனையை குறைச்சி ஜஸ்ட் ஒரு 14 நாள் இருக்கிற மாதிரி பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்க. நம்ம ஹீரோ இந்த படத்தில் 25 வருஷம் தண்டனையை வாங்கிட்டு ஜெயிலுக்கு போகிறாரு. இரட்டை கொலை. ஜெயிலில் அவரோட நன்னடத்தையை பார்த்து அவருக்கே தெரியாமல் ஒரு ஆஃபீஸரு இவரோட தண்டனையை குறைக்கலாம் அப்படின்னு கவர்மெண்ட்டுக்கு ஒரு மனு போடுறாரு. அதை விசாரிக்கிறதுக்கு ஒரு ஆஃபீஸர் வராரு. ஏப்பா, நீ ஏற்கனவே 23 வருஷம் ஜெயிலில் இருந்துட்ட, நல்ல பையனாக வேறு நடந்துக்கிட்ட, அதனால் இந்த மீதி இருக்கிற 2 வருஷம் உனக்கு ஃப்ரீ, நீ உடனே வெளியே போகலாம், உன்னை ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு நம்ம ஹீரோ பதறி போகிறான். சார், இன்னொரு 5 வருஷம் 10 வருஷம் கூட நான் உள்ளவே இருக்கேன், தயவு செஞ்சு என் தண்டனையை தள்ளுபடி பண்ணாதீங்கன்னு கெஞ்சறான். ஏயா, இது என்ன உங்கள் அப்பா தாத்தா கூட எவ்வளோ நாள் வேணால் நீ தங்கியிருக்கிறதுக்கு, இல்லை ஏதாவது ஹோட்டலாக உன்னோட ஸ்டேவை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு? கவர்மெண்ட்டு இதுக்கப்புறம் ஒரு நாள் கூட உன்னை உள்ளே வச்சுக்க முடியாது, அதனால் நாளைக்கே ரிலீஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறாரு. கூடவே நைஸாக, ஆமாம், அந்த ரெட்டை கொலை பண்ணியே எதுக்காக பண்ண அப்படின்னு கேட்குறாரு. நல்லா கேட்குறீங்க டீட்டெயிலையும் மனசுக்குள்ள நினச்சிட்டு, உங்கள் கையில் இருக்குல்ல சார் ஃபைலு, அதுலேயே எல்லாம் இருக்குது, படித்து தெரிஞ்சுக்கணுன்றான். அந்த ஆஃபீஸர் ஃபைலை படிக்கிறாரு. நாமளும் அப்படியே படிப்போம். நம்ம ஹீரோ ஒரு 23 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணை நீ தான் என் உலகம்னு காதலிக்கிறான். அவளுக்காக அவன் என்ன வேணால் செய்வான். ஒரு நாள் கூட அவளை பார்க்காம அவனால் இருக்கவே முடியாது. இருந்தாலும் அவளை நல்லா வாழ வைக்கணுமே, அதுக்காக நிறைய பணம் வேணுமே, ஃபாரினில் கூட போய் வேலை செய்யலான்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கான். அவன் எதிர்பார்த்த மாதிரியே அவனுக்கு ஜெர்மனியில் வேலை கிடைக்குது. காதலியை கூப்பிட்டுட்டு போய் அந்த சந்தோஷமான விஷயத்த சொல்கிறான். அந்த பொண்ணுக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் 2 வருஷம் இவனை பார்க்காம எப்படி இருக்க போகிறோன்ற கவலை வேறு வருது. சந்தோஷம் துக்கம்னு மாறி கஷ்டப்பட்டுட்டு நைட்டு ஒரு 11 மணிக்கு வீட்டுக்கு கிளம்புறாங்க. அவங்க 2 பேரும் ஒரே பில்டிங்கில் தான் இருக்காங்க, ஆனால் 2 வீலரில் ஒன்றா போக மாட்டாங்க. வழக்கம் போல் அந்த பொண்ணை இறக்கி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து போகலான்னு அவன் வெயிட் பண்ணிகிட்ருக்கான். அந்த பொண்ணு அந்த ராத்திரியில் தனியாக நடந்து போகுது. அப்போது ஒரு 3 பேர் அந்த பொண்ணை வாயை பொத்தி மூக்கை பொத்தி தூக்கிட்டு போய் பலாத்காரம் பண்ணுறாங்க. அவன் கத்தரா. அந்த சத்தம் கேட்டு இவன் போகிறான், சண்டை போடுறான். இவனே எதிர்பார்க்காம ஒரு கம்பி எடுத்து 2 பேரை குத்திடுறான். அந்த 2 பேரும் செத்து போகிறாங்க. அந்த ரெட்டை கொலைக்கு தான் இவனுக்கு 25 வருஷம் தண்டனை. ஃபைலை படித்த ஆஃபீஸரு, ஏயா, ஒரு பொண்ணுக்காக 2 கொலை பண்ணியிருக்க, ஆனால் அந்த பொண்ணு இத்தனை வருஷமாக ஒரு முறை கூட உன்னை வந்து நேரில் பார்க்கல, ஒரு லெட்ரு போட்டு தேங்க்ஸ் சொல்லலை, அட்லீஸ்ட் ஒரு ஃபோன் கூட பண்ணலை, அப்புறம் எதுக்கு இந்த கொலையை பண்ண, உனக்கு என்ன இதனால் ப்ராஃபிட்டுன்னு கேட்குறாரு. வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் லாப கணக்கு பார்த்து பண்ண முடியாது சாருன்னு சொல்லிவிட்டு சைலண்ட்டாக ஹீரோ அங்கேருந்து போகிறான். எதுக்காக அந்த ஆஃபீஸர் 23 வருஷத்துக்கு முன்னால் நடந்த கொலைகளை பற்றி விசாரிக்கிறாரு? காரணம் இருக்குது. அவரை ஒரு ஆள் ஏற்பாடு பண்ணி அனுப்பிச்சிருக்காரு. அந்த ஆள் யாருன்னா, நம்ம ஹீரோ எந்த பொண்ணுக்காக 2 கொலையை பண்ணிட்டு வந்து ஜெயிலில் இருக்கானோ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ண புருஷன். எதுக்காக அந்த ஆள் இதை விசாரிக்கணும்? அதுதான் இந்த காதல் படத்தோட மீதி கதை. தபு அஜய் தேவகனை வச்சு காதல் படமா? அவங்க 2 பேரும் சீனியர் சிட்டிசன் ஆச்சே, அவங்கள வச்சு வேணா. உங்களுக்கு முழங்கால் வலி, மூட்டு வலி, குதிகால் வலியா? அர்ஜென்ட்டாக அணுகுங்கள் டாக்டர் விஜய் அரவிந்த், அண்ணா நகர் அப்பாட்டக்கர் ஆஸ்பத்திரி, சென்னை 112. முந்துங்கள், ஒரு மூட்டு சிகிச்சைக்கு மற்றும் ஒரு மூட்டு முற்றிலும் இலவசம். இந்த விளம்பரம் வேணால் எடுக்கலாம், ஆனால் அவங்கள வச்சு காதல் படம் எப்படி எடுக்கிறது அப்படி தானே யோசிக்கிறீங்க. டைரக்டர் இதை யோசிக்காமல் இருப்பாரா? அதனால் சின்ன வயசில் காதல் பண்ணுறதுக்கு வேறு ஒரு ஜோடி, வயசானதுக்கப்புறம் அதை கண்டினியூ பண்ணுறது தான் அஜய் தேவகனும் தபுவும். 2 ஜோடியுமே பிரமாதமாக இருக்காங்க. 4 பேருமே போட்டி போட்டு நடித்து படத்தை அவங்க தோளில் தூக்கிட்டு போகிறாங்க. இந்த படம் ஒரு அமைதியான ஆற்றுல அழகான படகுல உங்களை உட்கார வச்சு பயணம் போகிற மாதிரி இருக்கும். கூடவே உங்களை குதூகலப்படுத்துறதுக்காக
ஒரு பக்கம் அருமையான ஒளிப்பதிவு, இன்னொரு பக்கம் அழகான இசை. திறமையான நடிகர்கள் அருமையாக நடித்து ஒரு சாதாரண கதையை இன்வால்மெண்ட்டோடு பார்க்க வச்சுருக்காங்க. தபு, அஜய் தேவகன் சொல்லவே வேணாம், கண்ணில் ஒத்துக்கிற மாதிரி நடிச்சிருக்காங்க. சின்ன வயசு தபுவாக வர சாயி மஞ்சுரேக்கர் உருகி உருகி காதலிக்கிறாங்க. சாயிங்கிற அவங்க பேரில் எதுக்கு 2 ஈ போட்டிருக்காங்கன்னு தெரில. பார்க்கறதுக்கு குலோப் ஜாமுன் மாதிரி இருக்காங்க. எத்தனை ஈ போட்டால் உனக்கு என்னன்னு கேட்குறீங்களா? அதுவும் சரிதான். சின்ன வயசு அஜய் தேவகனாக வர சாந்தனு, இவர் பாக்யராஜ் பையன் சாந்தனு இல்லை, பாலிவுட் சாந்தனு. கங்குபாய் கத்திவாடி படத்தில் ஆலியா பட் லவ்வராக வருவார்ல, அவர் தான். இந்த படத்துலையும் லவ்வுன்னா லவ், எக்கச்சக்க லவ், பார்க்குறவங்க மனசில் பச்சாக்குன்னு ஒட்டிக்கிற மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. நிறைய பேர் இந்த வாயிலே வடை சுடுவாங்கல்ல, சில பேர் அதை ஃப்ராடுத்தனம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, சில பேர் நல்லது பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. நம்ம ஹீரோ நல்ல வடை சுடுவார். வடை மட்டும் இல்லை, பஜ்ஜி, போண்டா, மெது பக்கோடா, சோலாப்பூரி வரைக்கும் சுட்டு தள்ளுவார். அதாவது யாராலையும் ஒத்துக்கவே முடியாத விஷயங்களை கூட பேசி பேசி கன்வின்ஸ் பண்ணி ஒத்துக்க வச்சிடுவார். அதுக்கு வசனங்கள் நல்லா ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஹிந்தி வசனமா, அதை புரிஞ்சுக்கணுமா, ஹிந்தி தெரியாது போடா அப்படின்றீங்களா? சப்போர்ட்டுக்கு தான் சப்டைட்டில்ஸ் இருக்கே பாஸ், ஈஸியாக புரியும். இந்த படம் உங்களை சில இடத்துல சிரிக்க வைக்கும், சில இடத்துல உணர்ச்சி வசப்பட வைக்கும், சில இடத்துல கண்ணில் தண்ணி கசியும். ஆனால் ஒரு இடத்துல கண்டிப்பாக நீங்கள் உடஞ்சி போய் அழுவீங்க. அது எந்த இடம்னு நான் சொல்ல மாட்டேன், சஸ்பென்ஸ். என்ன ஒரு சிக்கல்னா, இன்டர்வல் கிட்ட வரும்போதே படத்தோட கிளைமேக்ஸ் என்னவாக இருக்குன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிடுவீங்க. பரவாயில்ல, இந்த மாதிரி கதையில் அதை அவாய்ட் பண்ண முடியாது. அது தெரிஞ்சாலும் படம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். அமேசானில் இருக்குது, அவசியம் ஒரு முறை பாருங்கள், ஒரு நல்ல அனுபவமாக இருக்கும். எல்லாம் சரி, படத்தோட பேரே சொல்லியடா பாவின்றீங்களா? அவருமே கஹாந்தம் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். படம் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் போடுங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.